ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சக்ராஸ பத்தி நெறைய பேசியிருக்கோம். சக்ராவ பத்தி நம்ம கிளாஸ்லயும் சொல்றோம். சக்ரானா என்னன்னு எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? இப்போ இந்த சக்ராவ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் அதாவது அ நல்ல பணவரவை ஏற்படுத்திக்கிறதுக்கும், பணத்தை நம்ம சேஸ் பண்ணக்கூடாது. அதாவது பணத்தின் பின்னாடி நம்ம ஓடக்கூடாது. பணத்தை நம்ம ஈர்க்கணும். நம்ம ஒரு மணி மேக்னெட்டா இருந்து, பணத்தை ஈர்க்கணும் இல்லையா? அந்த மாதிரியான நம்மளுடைய ஒரு மேக்னெட்டா அ எப்படி ஒரு காந்தம் இரும்ப ஈர்க்குமோ, அ அந்த மாரி நம்ம ஒரு மேக்னெட்டா இருந்து பணத்தை ஈர்க்கணும் இல்லையா? பணத்தை நம்ம தேடி அதன் பின்னாடி ஓடும்போது தான், தொரத்த தொரத்த அது ஓடும். அப்போ நம்ம இருக்கும் இடத்திலே இருந்து கொண்டு, அத ஈர்க்கணும். அப்போ அதற்கு நம்ம சக்கர தியானம் நெறைய பேசியிருக்கோம். சக்கர தியானம் இங்க சொல்லியும் தரோம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, அ ரேக்கி பிராக்டிஷனர்ஸ் எப்பவுமே சக்ரா ஹீலிங் பண்ணிட்டே வருவாங்க. நார்மல் பீப்பிள் நார்மலா நம்மள மாரி லேமேனா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, 2 கையையும் நல்லா தேய்ச்சுட்டு, நம்ம சாமி கும்பிடுற மாரி அழுத்திக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, 2 கைய முதல்ல கிரவுன் சக்ரால இப்டி கைய வச்சுட்டு, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்டின்னா, சில கட்டளைகள் அஃபர்மேஷன்ஸ் சொல்றோம்ல, இத தான் சக்ரா அஃபர்மேஷன் சொல்வோம். கட்டளைகளை நம்ம இடணும். எப்படி கட்டளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரவுன் சக்ரா. அப்போ கிரவுன் சக்ரால நம்ம கைய 2 வைக்கும்போது, நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கணும்னா, பணம் நெறைய சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நமக்கு 2 கைய நல்லா தேய்ச்சு தலை மேல வச்சுட்டோம் இல்லையா? அப்போ அத வச்சுட்டு, இங்க கிரவுன் சக்ரா இருக்கு இல்லையா? கிரவுன் சக்ராவ நம்ம கை வச்சுட்டு, நம்ம சொல்லக்கூடிய கட்டளை யூனிவர்ஸ்க்கு அஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். நெறைய ஃபன் பண்ணுவேன். நெறைய பணம் சேர, சேர நான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவேன் என் வாழ்க்கைய. அப்படின்னு நம்ம கிரவுன் சக்ரால வைக்கும்போது, அந்த கட்டளையை சொல்லணும். எவ்வளோ எவ்வளோ நான் சம்பாதிக்கிறேனோ, அவ்வளோக்கு அளவுக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னு ஒரு கட்டளை. நெக்ஸ்ட் ப்ரோ சக்ரா, ஆக்ஞா சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம கை வைக்கணும். இது டபுள் சக்ரா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கை முன்னாடி வைப்போம். இன்னொரு கைய இப்படி பின்னாடி வைப்போம். அப்ப அந்த மாதிரி 2 பக்கமும் கைய வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் பண அ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய வாய்ப்பு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். நான் நெறைய பணம் சம்பாதிப்பேன். என்ன நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என் கண் முன்னாடி தெரியுது. நான் எங்க போனாலும் எனக்கு பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பை எனக்கு அமைச்சு குடுக்குது. எங்க போனாலும் நான் நெறைய பணத்தை சம்பாதிப்பேன். அப்படிங்கிறது ஏன்னா, இது ஆக்ஞா சக்ராங்கிறதுனால முன்கூட்டியே அறிதலான ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்ரா. அப்போ நம்ம ஃபியூச்சர்ல நான் எங்க போனாலும் எனக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நான் அதெல்லாம் பார்க்குறேன். எனக்கு பயங்கர பணம் சம்பாதிக்கிறேன்ங்கிற ஒரு கட்டளையை நம்ம இங்க வைக்கும்போது, கை வைக்கும்போது சொல்லணும். அதே மாதிரி த்ரோட் சக்ரா. அதே மாரி ஒரு கை முன் கழுத்துல, இன்னொரு கை பின்னாடி கழுத்துல வச்சுட்டு, நான் ஐ ஸ்பீக் மனி அதாவது நான் பணத்திலேயே தான் பேசுவேன். நான் பேச மாட்டேன். என் பணம் பேசும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அவ்வளோ திமிரா சொல்லக்கூடாது. பட் ஜென்ரலா நான் பணத்தின் லாங்குவேஜ புரிஞ்சுப்பேன். நான் பணத்துக்கிட்ட பேசுவேன். அந்த பணத்தால் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க சொல்லலாம். என்னுடைய ஆக்ஷன்ஸ் என்னுடைய செயல்கள் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறது சார்ந்து இருக்கு. என்னோட வார்த்தைகளும் அப்படி இருக்கு. நான் நெறைய பிசினஸ் டீல்ஸ் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பேசுறேன். என்னோட பேச்சுக்கே பணம் வருது. அப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஒரு கட்டளையை இடுறோம். நெக்ஸ்ட் கைய இப்படி ஹார்ட் சக்ரால வச்சுட்டு, எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? 100% நான் ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ் எனக்கு இல்ல. ஃபினான்ஷியல் பர்டன் இல்ல. நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீயா ரொம்ப ஒரு கஷ்டப்படாம, பயங்கரமா ஃபினான்ஷியலி நான் ரொம்ப ரிச்சா இருக்கிறேன். 100% நான் ஃபினான்ஸ்ல ரொம்ப ஹேப்பியா இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை குடுக்கணும். நீங்க கட்டளைன்னா, நீங்க உங்க வார்த்தைகளே போட்டுக்கலாம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. நீங்க அவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம தொப்புளுக்கு 2 சைடுல கைய வச்சுட்டு என்ன சொல்லணும்னா, நான் வெல்த்த கிரியேட் பண்றேன். நான் பணத்தையும், சொத்துக்களையும் கிரியேட் பண்றேன்.
அதனால எனக்கு வந்து பணமே எனக்கு ஒரு கிஃப்ட்டா கிடைக்குது. பணமே எனக்கு ஒரு ரிவார்டா கிடைக்குது. எனக்கு பணம் வந்து பிளெஸ் ஆகுது. நான் வந்து இந்த உலகத்துல ஒரு வேல்யூவ கிரியேட் பண்றேன். அப்போ எனக்கு ரிவார்டா கிரியேட் ஆகுது. பணம் எனக்கு ரிவார்டா வருது அப்படின்னு. நெக்ஸ்ட் சேக்ரல் சக்ரால கை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. நான் நெறைய பணம் சம்பாதிக்கிறேன். எல்லா பணத்தையும் நான் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். பணத்தை குறித்த பயமோ, பணம் சம்பாதிக்க இல்லங்கிற ஒரு பயமோ எனக்கு இல்ல. நான் ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்கிறேன். நான் நெறைய பணம் சம்பாதிக்கிறேன். எனக்கு பணம் கொட்டுது அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம ரூட் சக்ரா இல்ல அந்த பேஸ் சக்ரா சொல்றோம்ல. அதுல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த பேஸ் சக்ரால கை வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, நான் வந்து ஒரு பணத்தின் மேக்னெட். நம்ம சொன்னோம்ல பணத்தை நம்ம ஈர்க்கணும். பணத்தை பின்னாடி நம்ம சேஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. பணத்தை இருந்த இடத்துல இருந்து ஈர்க்கணும். அப்போ அந்த ரூட் சக்ரால நம்ம கை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய மேக்னெட் நான் தான். எனக்கு பணம் ஆட்டோமேட்டிக்கா கொட்டுது. பணம் வந்து என் மேல அப்படியே மழையா கொட்டுது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கட்டளையை நம்ம ரூட் சக்கராக்கு சொல்றோம். பணத்தினால் நீங்க ஏதாவது கஷ்டப்படுறது, இல்ல பணம் எனக்கு சம்பாதிச்சா எங்க வீட்ல இருக்க பிரச்சனை எல்லாம் தீருங்க அப்படின்னு சொல்லும்போது, பணம் நம்மளுக்கு ஈஸியா வரணும் சொல்லும்போது, நீங்க ஹீலிங் பண்ணும்போதே இந்த சக்ராஸ்லலாம் ரேக்கி பிராக்டிஷனர்ஸா இருந்தா ஜெனரல் செல்ஃப் ஹீல் பண்ணும்போதே நீங்க இந்த மாதிரியான கட்டளைகளை சொல்லிக்கலாம். ரேக்கி பிராக்டிஷனர்ஸ் அல்லாத நார்மல் பீப்பிளா இருந்தீங்கன்னா, சும்மா கைய நல்லா ரப் பண்ணிட்டு, கைய வச்சுட்டு நான் ஒரு ஒரு சக்ராவியா கைய வச்சுட்டு, நீங்க பாட்டுக்கு இந்த அஃபர்மேஷன் சொன்னாலே போதும். ஈவன் தோ ரேக்கி பிராக்டிஷனர்ஸ்க்கு 100% ரிசல்ட் இருந்தாலும், நம்ம சொல்லக்கூடிய கட்டளைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பணம் ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸ் வரும். ஸோ, அதனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சக்ரா அஃபர்மேஷன்ஸ், சக்ரா ஹீலிங்லயே நம்ம வந்து பணத்துக்காக நம்ம ஒரு கட்டளை அஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு வரோம். இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவா வேலை செய்யும். செஞ்சும் இருக்கு. நெறைய பேருக்கு அ ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தன்னம்பிக்கைய குடுத்திருக்கு. எதிர்பார்க்காத இடத்துலலாம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க வந்து ரேக்கி பிராக்டிஷனர்ஸா இருந்து நீங்க தீட்சை வாங்கியிருந்தீங்க. உங்க சக்ராலாம் சுழலுது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இதனால நீங்க ஈர்த்து கொள்வீங்க. ஸோ, அதனால நார்மல் பீப்பிள் எனக்கு ரேக்கி நான் கத்துக்கலங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கும் ஓரளவுக்கு அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான நேர காலமும் இல்ல. நீங்க வந்து காலையில எழுந்து பண்ணாலும் ஓகே தான். இல்லங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து, இல்ல காலேஜ் போயிட்டு வந்து பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். வீட்ல இருக்கும் பெண்மணிகளோ, வேலைக்கு போற பெண்மணிகளோ, வேலையெல்லாம் முடிச்சுட்டு, மதியானம் நான் ஃப்ரீயா இருக்கேன் பண்ணாலும் ஓகே தான். ராத்திரி பண்ணாலும் ஓகே தான். சம்டைம்ஸ் சில பேருக்கு என்ன ஆகும்னா, எனர்ஜி ஜாஸ்தி ஆகும் இந்த ஹீல் பண்ணும்போது. அதனால கொஞ்சம் தூக்கம் வர டிலே ஆகலாமே தவிர, எந்த பிரச்சனையும் கிடையாது. இத பண்ணும்போது நீங்க குளிக்கணுமா? காலைல எழுந்த உடனே எனக்கு காலைல சீக்கிரமா முழிப்பு வந்துருச்சுங்க. உடனே பண்ணலாமா? பெட்ல உட்காந்துட்டுன்னா பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கு பண்ணலாமான்னா, கண்டிப்பா பண்ணலாம். சுத்தபத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம மனசார வேண்டுறோம். மனத்த வச்சு வேண்டுறோம். அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுறோம். அதனால இது வந்து ஒரு வேற விதமான ஒரு கனெக்டிவிட்டி நம்ம பிரபஞ்சத்துக்குள்ள. அதனால நீங்க பெட் மேல கூட பண்ணலாம். இல்ல வெறும் தரையில இருந்தீங்கன்னா, ஒரு விரிப்ப விரிச்சுட்டு, அதுல உட்காந்துட்டு பண்ணலாம். சில பேர் என்ன சொல்றாங்க, நான் சேர்ல உட்காந்துட்டு பண்றாங்கன்னா, பண்ணுங்க. உங்க இஷ்டம் தான். எப்ப வேணாலும் பண்ணலாம். இதுக்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸே கிடையாது. பண்ணி பாருங்க. நீங்க வித்தின் 21 டேஸ்க்குள்ள உங்களுக்கு பெரிய ரிசல்ட் வரும். பணமழையா பொழியும். சொல்லும்போதே மணி அடிக்குது. ஸோ, அதனால கண்டிப்பா உங்களுக்கு பணமழையா பொழியும். நெறைய பணத்திலிருந்து பண பிரச்சனையிலிருந்து வெளிய வந்து நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க.